ஹே யா இப்போ நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். இந்த ஊர் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும்னு சொன்னீங்க. ரொம்ப சன்னியாக இருக்குது. இட்ஸ் டூ ஹாட் யா. வந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பணும்னு இருக்கேன். ஓகே, ஐ கால் யூ பேக். ஹே ஜிமிக்கி, டைம் என்ன இப்போ? 12 o'clock ஆகுது மேம். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக நியூ ஆஃபீஸ்க்கே போயிடலாம். இந்த ஜாபை பொறுத்தவரை கம்யூனிகேஷனை விட நான் எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் இருக்கணும். என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் மேடம்? இப்போ நம்ம நடத்த போகிற இன்டர்வியூ வழக்கமாக நடக்கிற இன்டர்வியூ மாதிரி இருக்காது. இப்போ நான் இன்டர்வியூவில் கேட்க போகிற கொஸ்டினுக்கு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணிட முடியாது. புரியல மேடம். போக போக புரியும். இப்போ நார்மலாக இன்டர்வியூனா எல்லாரும் எப்படி வருவாங்க? நீட்டாக டக்கின் பண்ணிட்டு ஜம்முன்னு வருவாங்க. ஆனால் நான் எதிர்பார்க்குற ஆள் அப்படி இருக்கக்கூடாது. இது புதுசாக இருக்குது மேடம். இப்போ நார்மலாக காமன் சொசைட்டியில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் எங்கே போனாலும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன் கிட்ட தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் தைரியமும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட பர்சனால மட்டும்தான் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிற பிரான்ச்சை கரெக்டாக பார்த்துக்க முடியும். ஓகே மேம், இன்னைக்கே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கொஸ்டினை நான் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே மேம். டேய் சிகரெட் மேடம், என் ஃபோன் கிடைக்குமா கிடைக்காதா? மேடம் சிசிடிவில அந்த பைக்கோட நம்பர் தெளிவா விழல, அதனால கொஞ்சம் டைம் ஆகுது. பட் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் மேடம். எவ்வளோ டைம் வேணாதான் எடுத்துக்கோ. என் ஃபோன் எனக்கு வந்தே ஆகணும். மம்மி 24K இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க. வேற ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம்ல. முட்டாள் மணி பேசாத. அதில் ஸ்டிக்கரோட சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கு. அவன் சர்டிஃபிகேட் நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான் மம்மி. அதை வச்சு அவனை நான் என்ன சொன்னாலும் கேட்குற பொம்மையா மாற்றமே நினைச்சேன். இப்போ என் ஃபோன் என் கையை விட்டு போனதால எல்லாமே நாசமா போச்சு. மேடம், யாரும் உங்களுக்கு அனுப்புனானோ அவங்ககிட்டயே திரும்ப அனுப்ப சொல்லலாம்ல மேடம். அவன் ஃபோன் அந்த போட்டோ இருக்கும்ல. எக்ஸாக்ட்லி கரெக்ட் மம்மி. அது எனக்கு தெரியாதா? பின்னாடி இந்த பிரச்சனையை வந்துடக்கூடாதுன்னு அவன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டான். ஓ டேம் இட். எது எப்படி இருந்தாலும் அந்த பிச்சைக்கார பையன்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை. அவன் நினைச்ச வேலைக்கு போக முடியாது. இருந்தாலும் அவனுக்கு இது மட்டும் பத்தாது. அவன் எங்களையே சாடி கேட்க வச்சிட்டான். அப்ப நானும் ஒரு வசிச்சவலை பண்ணணும். கரெக்ட் மம்மி. அவனை ஒரு தடவையாச்சும் என் தையால அடிக்கணும். இந்த பிரச்சனையை நாம கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கணும். அதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. என்ன மம்மி? மும்பைல இருந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணு டேப்லெட் இங்க வந்திருக்காங்க. டேப்லெட்டா? நான் அவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். மும்பைல அவங்க தான் நம்பர் 1 பிராண்டட் கார் டீலர்ஸாமே. அவங்க ஷோரூம் நேம் கூட மோமோ இண்டஸ்ட்ரீஸ். யா, அவங்க அவ்வளோ பெரிய பிசினஸ் உமன். இந்த குட்டி ஊருக்கு அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆகிருவீங்க. எதுக்காக வந்திருக்காங்க மம்மி? மேம் வரலாமா? ஏய், சொன்ன டைமுக்கு நான் வர முடியாதா? உள்ளவா. எவிக் லேட். சாரி மேம், கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. காரணம் சொல்லாத. வேற முஷ்டிக்காம. ஓகே மேம், உட்காருங்க. மம்மி வாங்க இதுல உட்காருங்க. சொன்ன டைமுக்கு வரதில்ல. மேடம், அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லவே இல்ல. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போ மோமோ இண்டஸ்ட்ரியோட செகண்ட் பிரான்ச் புக் கோயம்புத்தூர்ல வரப்போதா? ஐயோ, அவ்வளோ பெரிய ஆடி இந்த பிரான்ச் ஓபன் பண்ணா நாம கீழே போயிருவோமே மேடம். என்ன மம்மி சொல்றாரு? அப்ப நம்ம செகண்ட் பிளேஸ் போயிருவோமா? நாம எதுவுமே பண்ணாம இருந்தா கண்டிப்பா செகண்ட் பிளேஸ் தான் போவோம். அப்ப நீங்க வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா மேடம்? சொல்லுங்க மேடம். எஸ். என்ன பிளான் மம்மி? சொல்லுங்க மேடம். அவ்வளோ பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரான்ச்சை பார்ட்டிக்க சிஓ அப்பாயிண்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸருக்கான இன்டர்வியூ இன்னைக்கு நடத்த போறாங்க. இன்டர்வியூவா? அந்த கம்பெனிக்கு சிஓ நீ தான் போகிறோம். நானா? அவனை என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்றதால என்னால் உன்னை ஈஸியாக உன்னை கம்பெனிக்கு சிஓ ஜாயின் பண்ண வைக்க முடியும். பட் மம்மி, அதனால என்ன யூஸ்? என்ன யூஸா? உன்னை சிஓ ஆக்கி அந்த கம்பெனியை நமக்கு சொந்தமாக்க போறேன். தம்பிய சிஓ ஆக்கினா மட்டும் எப்படி மேடம் அவங்க கம்பெனி நமக்கு சொந்தமாகும்? அந்த பொண்ணை தான் ஹாப்பிலிட்டி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஏய், எடிக்கு ஸ்டாப் பண்ண. சாரி மேம். சூப்பர் மேடம். இது மட்டும் நடந்துருச்சுன்னா நீங்க தான் எப்பவுமே நம்பர் 1. ஏ பிரந்தா, மம்மி, ஆனா நான் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியால இந்த மொழி. உன் ஐடியாலையா கேட்டது? நான் ஒரு பிளான் பண்ணா அதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆளும்.
ஏய் போதும் நீ கிளம்பு. ஓகே மேம். ஜெயாத்து நாம அவங்க மீட் பண்ணோம். ரெடியா இரு. அங்க வந்து இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன், தொலைச்சிருவேன். டேய் என்ன புது ஃபோன் வாங்கிட்டு கண்ணிலே காட்ட மாட்டேங்கிற? இந்தா. ஹே நல்லா இருக்குடா. செகண்ட் ஹேண்ட் ஃபோன் மாதிரியே தெரில. ம் எங்க பாக்குறா? எங்க குறி பாப்போம். கிராஃபிக்ஸ் குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி பாத்தியா? எல்லா கேம்ஸ் சப்போர்ட் ஆகுமா? டேய் ஒரு நிமிஷம் குட்ரா பண்ணி. ஏ எங்க ஆளக்கணும்? இங்க பாரு ஸ்டிக்கர் செகண்ட்ஸ்ல புது ஃபோன் வாங்கியிருக்கான். பாத்தியாடா? ஏண்டி செகண்ட் ஃபோனுன்னு சொல்ற, அப்ப எப்படி புது ஃபோன் ஆகும்? நீங்களே பாருங்க. நம்ம கண்ணுக்கு ஒரு குட்டி பேர் தெரிஞ்சானே, அது உண்மையா பொய்யா? இவன் ஒருத்தன். என்ன இவ பின்னாடி பாக்குறா? தம்பி நீ எப்படி இங்க? யார கேக்குறா? வீராட்ட பேசுறா? நான் கொஞ்ச நேரமாவே இங்கே தான் இருக்கேன். ஏ பைத்தியம், அங்க என்ன சேர்த்து கூட பேசிட்டு இருக்க? குறி இங்க காணோம். இப்ப என் கண்ணு முன்னாடி வந்தது உண்மையா இல்ல பிரம்மையா? அந்த கயிறு கொடுத்த பையன் தானே இப்ப வந்தது. இவனுக்கு என்னாச்சு? ரெண்டு பேரும் விளையாடுறாங்களா? யார் நீ? நீ எப்படி இங்க வந்த? ஏ இப்ப உனக்கு என்னடாச்சு? டேய் உன் பின்னாடி சட்டி குத்தான்டா. எது? டேய் பகல் குடிச்சதான்டா, உன் பக்கத்துல நிக்குதுடா. கிச்சாதானா? வாடா இங்க. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சதுதான் இவனுக்கும் தெரியுதா? சாச்சா இருக்காது. அவன் குட்டிச்சாத்தான்ல சொல்றான். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இவனை சாப்பிட போறேன். டேய் உன்னை சாப்பிட போறேன்னு சொல்லுதுடா. ஃபர்ஸ்ட் இங்க வாடா, நீ வாடி. ஏய் ரெண்டு பேரும் என்ன சும்மா கலாய்க்கிறீங்களா? போனை கொடுறா ஃபர்ஸ்ட். சும்மா வளரி. எங்க காணோம்? ஐயோ இந்த கயிறு கழுந்து போச்சே. ஃபர்ஸ்ட் இந்த கயிறை கட்டணும், அப்பதான் நம்மளுக்கு தைரியம் வரும். ஐயோ நம்மளும் கயிறை கட்டிட்டோமே. கயிறை கட்டியிருந்தா இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்காது. பேசாம நம்மளும் கயிறை கட்டிடலாம். போச்சு அந்த பேய் மறைஞ்சிருச்சு. இங்க ஏதோ இருக்குடி. அவனை வேற சாப்பிட போறாங்குது. நம்ம கொஞ்ச நாள் டேஸ்டா சாப்பிட்றத விடணும். ஏன்? நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டோம்னா நம்மளும் டேஸ்ட்டாக மாறிடுவோம். நம்மளும் டேஸ்ட்டாக மாறிட்டோம்னா அது நம்மளை சாப்பிடும் போது நம்ம டேஸ்ட்டாக இருப்போம். ஸோ நம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னா நம்மளும் டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடாது. லூசாடா நீ? யா அட மலைக்குறங்க. நம்ம டேஸ்டா இல்லைனாலும் அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே நம்ம டேஸ்டா இருக்கமா இல்லையான்னு தெரியும். அப்போ இது நம்மளை டேஸ்ட் பண்ணாம விடாடா. மூட்ரா, நானே 1008 கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நீ வேற பயமுறுத்தாத. ஹே நான் பேயை பார்த்தங்கன்னா அப்போ என்னடி உனக்கு என்னடி கன்ஃபியூஷனு? உனக்கு மட்டும் ஒரு உண்மையை சொல்றேன், யாருக்கிட்ட சொல்லிடாத. என்ன? அப்பா ஸ்டிக்கருக்கு வாங்கின கயிறை நான் தான் கட்டியிருக்கேன். அடி பாவி, யாரா இருக்கிறப்ப நீ தான் கட்டியிருக்கியா? சரி, அதனால இப்போ என்ன? இல்ல யார் யாரோ என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போற மாதிரிலாம் தெரியுது. இந்த கயிறு கட்டினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தைரியமா இருக்கு. கட்டியிருக்கதே யாருன்னா கயிறு, அதுலேருந்து ஸ்மெல் வராமல் இருந்தா சரி. பரவாயில்ல, சமாளிப்போம். என்னடா யோசிக்கிற?
அவனுக்கு கொடுக்காம நீ கையில் கட்டியிருக்கியே உன்னை நினச்சி பெருமையாகுது. ஏன் அப்படி சொல்ற? பின்ன அது என்ன சாதாரண கயிறா? அஞ்சலை வஞ்சலை குண்டி சாமியார் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸு. அந்த கயிறு இப்போ உன் கையில் இருக்கிறதால அந்த கயிறுக்கு தான் இப்போ ஃபேமஸு. என்னடா பேம்பஸ்ன்ட்டு இந்த கயிறு என்னால முழு நேரமும் கட்ட முடியலடா. ஏன் அது எவ்வளோ பெரிய கயிறு தெரியுமா அது? அட நீ வேற, கயிறை கட்டினதுல இருந்து ஒரே பேட் ஸ்மெல்லா வருதுடா. கண்டுபிடிச்சிட்டாலும் என்ன பேட் ஸ்மெல் அப்படி? அது இல்லடா, குளிக்கும் போது எல்லா சோப்பையும் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி குளிச்சா எந்த ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வருது. நீ வேணா போது அச்சிப்பா. ஏய் வஞ்ச குண்டி சாமியார்னா அவ்வளோ சாதாரண நினச்சிட்டியா? அது அப்படிதான் ஸ்மெல் வரும். டேய் தண்டச்சோரே வரேன்ப்பா. டேய் அப்பா ஸ்டிக்கரை கூப்பிட்டாரா? அது என்னமோ தெரியலடி. அப்பா சொல்றதெல்லாம் கேட்கணும் போல இருக்கு, கேட்கறதெல்லாம் செய்யணும் போல இருக்கு. அதான் உன்கிட்ட எதுவும் சொல்லலையே. அவர் யாருக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அதை நான் செஞ்சு முடிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கு. இது என்னடா புது வியாதியா இருக்கு? சரி நகரு, எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். எப்பா எப்பா எவ்வளோ நேரப்பா போயிட்டே இருப்பேன், கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. டேய் நான் குளிச்சிட்டு இருக்கிறேன்டா. என்னடா வேணும் உனக்கு? நிம்மதியா குளிக்க கூட விட மாட்டியா? இன்னும் எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். போடா கேட்ட. பிரச்சனை போயிட்டு இருக்கு வாப்பா. அப்படி என்னடா தலை போற பிரச்சனை? பா விஷயம் தெரியுமா? டேய் முதல்ல உனக்கு விஷயம் தெரியுமா? உள்ள ஷாம்பு தீந்து போச்சு, முதல்ல போய் ஷாம்பு வாங்கிட்டு வாடா குண்டா. பா ஸ்டிக்கரு போனை உடச்சு விட்டான்பா. ஏது என்னோட போனையும் உடைச்சான் அவன்? இல்லப்பா அவன் போனப்பா. கருமம், தொலைட்டு விடு. இனிதான் அவன் உருப்பட போறான். இல்லப்பா புது போன் வாங்கியிருக்கான்ப்பா. என்னது புது போனா? ஆமாப்பா 8500 என்னது 8500? அவனை கூப்பிடுறாங்க. டே உன்னை அப்சு கூப்ஸு போ. டேய் உருப்படாதானே, எவ்வளவு தைரியம் இருந்தா போனை உடைச்சிட்டு 8500 கொடுத்து புது போன் வாங்கியிருப்பேன். ஆமா உனக்கு புது போன் வாங்குறதுக்கு எங்க இருந்துடா காசு வருது? உன் பாக்கெட்ல 1 ரூபா இருந்தாலும் அது ஏன் காசா தான் இருக்கும். வேலைக்கு போகணுங்கிற அக்கறையே இல்லாம சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற, பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. சூடு சொரணை இருக்காடா உனக்கு? ஆமா புது போன் வாங்க உனக்கு எங்க இருந்துடா பணம் வந்துச்சு? தண்டம் தண்டம்டா நீ. எப்படா ஏத்தி விட்டனா அடிச்சுக்கோ. டேய் எதுக்குடா படிச்ச? நீ தான் அடிக்க சொன்ன, அதனால அடிச்சேன். சொல்லி தொலை, போன எங்கிருந்துடா திருடிட்டு வந்த? அது வந்து அது வேற ஒன்றும் இல்லைப்பா, அவன் ஃப்ரெண்டு டிக்கெட் வாங்கி கொடுத்தான். எது டிக்கெட்டா? எந்த படத்துக்குடா? அம்மே பா அவன் ஃப்ரெண்டு டிக்கெட் வாங்கி கொடுத்ததுப்பா. நீ ஏன்டா புதுசா அவனு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? எது டிக்கெட் வாங்கி கொடுத்தானா? ஆமா. எப்படி இருந்தாலும் அவனுக்கு அந்த காசை திருப்பி கொடுத்துதானே ஆகணும். இல்லப்பா, டிக்கெட்டோட அக்கா பையன் தான் போனை உடைச்சிருக்கான், அதனால தான் டிக்கெட்டை நான் வாங்கி கொடுத்தாங்க. அதானே பார்த்தேன். இவனால எப்படி வாங்க முடியும்? அவன் நல்லா சம்பாதிக்கிறான், வாங்கி கொடுத்துட்டான். இது எப்போ உருப்பட போகுதோ என் தெரியல. ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கான்ப்பா, சீக்கிரமா வேலை கிடைச்சிரும். இவன் எப்படி மாறினா? பாடுறா உன் கூட சேர்ந்தவன் தான். பேசாம அவன் மூத்தரத்தை குடி, அப்பவாச்சும் உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். சோ ஓகேப்பா. ஐய டேய் மூத்தத்துக்குறா. டேய் ஒரு நிமிஷம் இரு. என்ன கேட்ட? அப்பா ஓ மூத்தத்தை வாங்கி கேட்க சொன்னாரு. ப்ளீஸ் கிவ் மீ யுவர் மூத்ரம். அடி ஏக்குடா அடிச்சேக்க மை. எது? ஜூலுக்கு போயிட்டு ஏய் கோமா, என்னடா? கொஞ்சம் உள்ளவா. டே நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரியா? அப்பா அப்படிதான் பேசுவான்னு உனக்கு தெரியும்ல. நீ வேணா பாரு, நான் கும்புற முருகன் உன் கூடவே தான் இருப்பாரு. சரி, எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. டே உன்கிட்ட நான் அன்னைக்கு ஒரு விஷயத்த பத்தி சொன்னேன்ல, அதை பத்தி நீ யோசிச்சியா? இப்போ எனக்கு உன்னோட ஹெல்ப் ஒன்று வேணும்.
நான் இப்போவும் சொல்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் என் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தான் அதை பற்றி யோசிக்கணும். நான் இப்போ கொஞ்சம் வெளியே போகணும். போயிட்டு வந்து நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஹலோ டே, லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுறா. இந்தா இப்போ அனுப்புறேன்டா. அங்கே போய் உன் ஃபோனில் இருக்கிற சர்டிஃபிகேட் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டேன்னா அப்படியே ஒரிஜினல் மாதிரியே ஹார்ட் காப்பி ரெடி பண்ணி உன் கையில் கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. நீ லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடு. டா இப்போ அனுப்புறேன்டா. இவன்லாம் எதுக்கு தம்பியாக போகிறான்னு தெரில. இந்த ஏரியா மாதிரி தான் இருக்கு. என்ன திடீர்னு இப்படி தண்ணி தாக எடுக்குது? பக்கத்தில் வேற எந்த கடையும் இல்லையே. என்ன திடீர்னு இவ்வளோ தண்ணி தாக எடுக்குது? வரும்போது தண்ணி குடிச்சிட்டு தானே வந்தேன். ச்சே. இந்த பையன் என்ன அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ரொம்ப தாகத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது. உள்ள தண்ணி வச்சிருக்காங்க, வந்து குடிச்சிட்டு போங்க. அதுக்கு பாவம் இல்லை. எங்க ஆளை காணோம்? சரி, தண்ணியாவது குடிப்போம். சார் நீங்கள்? சார் இல்லை, தண்ணி எல்லாம் நிற்கக்கூடாது சார், அதெல்லாம் உள்ளே வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உட்காருங்க. உள்ளே வந்தாலும் தருவீங்களா? ஆமாம், உள்ளே வாங்க. நீங்கள் இங்கே உட்காருங்க ஃபஸ்ட்டு. என்ன சார் இது, தண்ணி கேட்டால் உட்கார கொஞ்சம் இரு, நான் வந்துடுறேன். தாகமாக இருக்குதே ரொம்ப. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபில் பண்ணுங்கள். என்ன சார் இது, ஃபில் பண்ணால் தான் தண்ணி தருவீங்களா? இங்கே ரூல்ஸ் அப்படி தான் சார். நீங்கள் இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் எது கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன இந்த ஆளு பிக் பாஸ் வயசில் பேசி டாஸ்க் கொடுக்குறான்? தண்ணி தாக வேற எடுக்குதே. சார் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஃபில் பண்ணுங்கள் சார், அப்போனா உங்களுக்கு டீ காஃபி பிஸ்கட்லாம் கிடைக்கும். யார் சார் நீங்கள்? இதெல்லாம் நான் கேட்டேனா? தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வெளியே இருந்த தவச்சும் ஏதாவது கடையிலையாவது வாங்கி குடிச்சிருப்பேன். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வேறு ரொம்ப தாகமாக இருக்குது. என்னை விடுங்க சார், நான் கிளம்புறேன். சார் அப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மற்றவங்களாம் எழுதிட்டு இருக்காங்க, அவங்க முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க. அவங்க எப்போ சார் முடிப்பாங்க? எப்படியோ ஒரு ½ hour ஆகும். எது ½ hour ஆகுமா? அட என்னங்க நீங்கள். சரி, இதை எழுதிட்டா தண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக. அப்போ நான் எழுதி தொலைக்கிறேன். என்ன மனுஷங்க நீங்கள். நீங்கள் போங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நீங்கள் எழுதுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏன் இன்னைக்கு இவ்வளோ தண்ணி தாக எடுக்குது? சார் எழுதிட்டீங்களா? சார் முடிச்சிட்டேன் சார், தயவு செஞ்சு தண்ணி தாங்க சார். யப்பா சாமி. இந்தாங்க சார், தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு டவுட் சார். ஏன் சார், ஒரு பாட்டில் தண்ணிக்கு ஏன் சார் என்னை இவ்வளோ நேரம் தவிக்க விட்டீங்க? நீங்களாம் நிஜமாவே மனுஷங்க தானா?
இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணாதான் தண்ணி தருவேங்கிறது ஆணவத்தின் உச்சம். சார் என்ன சார் இன்டர்வியூக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இன்டர்வியூவா? ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு எப்படி வரணும் வரக்கூடாதுன்னு தெரியாதா? வந்ததுலேருந்து தண்ணின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதான் முடிச்சிட்டிங்கல்ல, பாஸ் ஆனீங்கன்னா சொல்லி அனுப்புகிறோம், கிளம்புங்க. இன்டர்வியூவா? என்ன சார் சொல்கிறீங்க? என்ன இன்டர்வியூவான்னு கேட்குறீங்க? இன்டர்வியூக்கு தானே வந்துருக்கீங்க. இல்லை, நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன். என்ன தண்ணி குடிக்க வந்தியா? ஆமாம். அடச்சி, இதானே உன் பேப்பரு? ஆற பார்க்கும்போதே நினச்சேன். யோ வெளியே போய் முத ஓசியில் சாப்பிட்டு போலான்னுக்குள்ள வந்தியா? என்ன சொல்லணும், போய வெளியே. ஹாய். ஹாய் ஏப்ரல், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். மும்பையோட மோஸ்ட் பாப்புலர் ஷோரூம் ஓனர். எங்கள் ஊரில் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. நீங்கள் மட்டும் என்ன, கோயம்புத்தூர்ல ஜேகே குரூப்னா தெரியாத ஆளே இல்லையே. அஃப்கோர்ஸ் டேப்லெட். எங்கள் ஊரில் இன்னும் 2-3 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். ஆமாம், இவர் யாருன்னு சொல்லவே இல்லையே. ஹீ இஸ் மை ஒன்லி ஒன் சன், ஆப்பிள். ஹாய். ஆக்சுவலாக நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற ஷோரூம்க்கு ஆள் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். யா. ஆக்சுவலாக என் பையன் ரொம்ப டேலண்டானவன். அவன் படிப்பை முடிச்சுட்டு எங்கள் ஷோரூம் அவன் தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற ஷோரூமோட சிஓஓ போஸ்ட்டை என் பையனுக்கு கொடுக்கணும். ஓ, ஐம் சாரி ஏப்ரல். நான் ஆல்ரெடி இதுக்கான ஆளை செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸையும் குவாலிஃபிகேஷனையும் வச்சு மட்டும் ஒருத்தர் எடை போட்டுற முடியாது. நான் நினைக்கிறதா என் கூட இருக்கிறவங்களும் நினைக்கணும். அப்படி இருக்க ஒரு ஆள் தான் நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். இவளை அம்பானி பொண்ணுன்னு சொல்லாங்க, சரியான மங்குடி பொண்ணாருட்டு. இட்ஸ் ஓகே டேப்லெட். நீங்கள் என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால தான் நான் உரிமையில் கேட்டேன். எப்பவுமே எனக்கு பிஸ்னஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. என் மம்மிக்கும் அப்படிதான். யா கரெக்ட். நானும் ஓப்பன் தான். அட்லீஸ்ட் என்னோட கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் அதை வச்சுக்கிறீங்களா? அது நான் உங்கள் ஷோரூமை விசிட் பண்ணிட்டு தான் முடிவு பண்ண முடியும். ஷூர். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஷோரூம்க்கு வரலாம். நான் வர மாட்டேன். நான் புதுசாக செலக்ட் பண்ணியிருக்க சிஓஓ தான் வருவார். நோ ப்ராப்ளம் டேப்லெட். அவரையும் நாங்கள் சிறப்பாக கவனிப்போம். குட். சரி, அப்புறம் வேணும் வரோம் டேப்லெட். ஓகே. ஜிமுக்கி. எஸ் மேம். ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு கால் பண்ணி சீக்கிரம் வேலையில் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே மேம். நீ கவலைப்படாத ஆப்பிள். அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் எப்பயாவது ஓகே பண்ணிடலாம். மம்மி, அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் டீலுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கணும். அது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா? நம்ம காரிங்க பில்டிங் பேக் சைடு நிற்குது. மம்மி, என்ன ஆப்பிள்? அந்த லோக்கல் காய். அவனை கூப்பிடு. ஹே ஃபூல். என்ன இந்த பக்கம் சர்டிஃபிகேட் இல்லாம எந்த வேலையும் கிடைக்காம பிச்சை எடுக்கிற போல? என்னடா மொய்த்திர, உண்மையை சொல்ல கசக்குதா? சர்டிஃபிகேட் இருக்கும்போதே வேலை இல்லாம அண்ணா காவடியா சுத்திக்கிட்டு இருந்த உனக்கே அவ்வளோ இருக்கும்போது பார்க்கறதுக்கு முன்னாடி 1000 காருக்கு சொந்தக்காரியா இருக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கணும்? இந்த ஊர்ல நீ எங்க சுத்தினாலும் எங்களை மீறி உனக்கு எவனும் வேலை கொடுக்க மாட்டான். இங்க என்ன வேலை தேடி வந்தியா இல்ல சர்டிஃபிகேட் தேடி வந்தியா? சர்டிஃபிகேட் இல்லாமல் எப்படி மம்மி அவனுக்கு வேலை கிடைக்கும்? நீ வேணா பொழைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? தெருவா போய் பிச்சை எடுத்து பொழைச்சிக்கோ. எவ்வளோ திமிருடா உனக்கு. இப்போ நான் ஒரு வேற வேலையா இருக்கேன். அதை முடிச்சுட்டு வந்து உன்னை டீ பண்ணிக்க. வாப்பி போலாம். 1 minute மம்மி. எங்களை மீறி உனக்கு எவனும் வேலை தர போறதில்ல. நீ லைஃப் லாங் பிச்சை தான் எடுக்க போற. வாங்க மம்மி போ. உன் பாக்கெட்டில் ₹1 இருந்தாலும் அது ஏன் காசாக தான்.
வேலைக்கு போகணுங்கிற அக்கறையே இல்லாம சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற. சூடு சொரணை இருக்காடா உனக்கு? யோ வெளியே போய் முத. ஓசியில சாப்பிட்டு போலான்னு வந்தியா? நீ வேணா பொழைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? தெருவா போய் பிச்சை எடுத்து பொறிச்சுக்கோ. எங்களை மீறி உனக்கு எவனும் வேலை தர போறதில்லை. ஹலோ. ஹலோ, ஸ்டிக்கரா? ஆமாம், நீங்கள்? நாங்கள் மோமோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கால் பண்ணுறோம். மேடம், நான் சும்மா தண்ணி குடிக்க தான் மேடம் வந்தேன். இன்டர்வியூ நடக்குதுன்னு எனக்கு தெரியாது மேடம். என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் மேடம் வச்ச டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி மோமோ இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓவாக அப்பாயிண்ட் ஆகிருக்கீங்க. என்ன? நாளைக்கு மேடம் உங்களை ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. ப்ளீஸ் வந்துடுங்க. வந்ததுலேருந்து தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அடம் முடிச்சிட்டிங்கல்ல, பாஸ் ஆனீங்கன்னா சொல்லி அனுப்புகிறோம், கிளம்புங்க. தினமும் பேப்பரு. தினமும் பேப்பரு. மேம் நீங்களா? என்ன யார்கிட்ட உள்ள கத்திட்டு இருக்கீங்க? இல்ல மேம், ஒரு யூஸ்லெஸ் புக் தேவையில்லாம உள்ள வந்து டைம் வேஸ்ட் பண்ணு. சரி, இதையும் சேர்த்து என் டேபிள்ல வச்சு. யா ஓகே மேம். நான் கேட்ட கொஸ்டினுக்கு எந்த பேப்பர்லயும் கரெக்டான ஆன்சர் இல்ல. இந்த ஒரு பேப்பரை தவிர அவர் வந்ததுல இருந்து ரைட் பண்ண வரைக்கும் எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தேன். எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவன் பேர் என்ன மேம்? சாரி மேம், சார் பேர் என்ன மேம்? ஸ்டிக்கர். நீங்க ரொம்ப தாகத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. உள்ள தண்ணி வச்சிருக்காங்க, வந்து குடிச்சிட்டு போங்க. உன் பேர் என்ன? ஷஸ்டிக்.